அவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்க. சினிமா துறையில் அவர் ஹெல்ப் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைங்க, ஒன்றா ரெண்டா அவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது. அத்தனையுமே தீர்த்து வச்சவர்ல அவர். எல்லாம் பெரும்பாலான தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் அவர் தான் எல்லாம் தீர்த்து வச்சாருன்றது தெரியும். அதில் நிறைய பேர் வரவே இல்லை, அந்த இதில் கலந்துக்கல. நடிகர்களில் பெரும்பாலான நடிகர்கள் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிற ஒரு சில பேர் தான் வந்தாங்க. விஜய் மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவரெல்லாம் என்ன ஆனார்னே தெரியல. அவருக்கு நன்றி செலுத்துகிற வகையிலாவது நீங்கள் வந்திருக்கலாம். அவர் இதோ பார்க்கணுன்னு கூட வேணாம், அந்த வகையில் கூட வராமல் போயிட்டீங்க. ஆனால் அவருக்கு திரண்ட கூட்டம் இருக்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம். மக்கள், அதாவது துப்புரவு வேலை செய்கிறவங்க, போக்குவரத்தில் இருக்கிறவங்க, பஸ்ஸு கண்டக்டர் டிரைவருங்க, அதாவது மாற்றுத்திறனாளிங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க. அவ்வளோ பேர் ஓடி வந்து அப்படி அவர் மேலே விழுந்து அழுதாங்க. அப்படி ஒரு மக்களை வந்து அவர் சேர்த்து வச்சுருக்கார். உண்மையிலே சின்ன வயது, அதாவது ஆரம்பத்திலே அவங்க அப்பா வந்து அவர் பேரில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காரு, பத்திரமே வாங்கி கொடுத்துருக்காரு. இதை வச்சுக்கடா உன் பேரில் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பத்திரத்தையே கூட இவர் ஓடி போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு வந்திருக்கார், சும்மா ஃப்ரீயாகவே. சமீபத்தில் சத்யராஜ் கூட ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயம் சொன்னார்னா, அதாவது நானும் அவரும் பக்கத்து இதில் நாங்கள் நடிச்சிட்ருக்கோம். நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவர் காணாமல் போயிட்டார். எங்கே போனார் என்னன்னு நான் தேடுறேன். அதாவது நான் ஒரு ஃப்ளோரில் நடிக்கிறேன், அவர் ஒரு ஃப்ளோரில் வேறு ஒரு படத்துக்காக நடிச்சிட்ருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அவர் இல்லை, எங்கெங்கே போயிட்டீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு பையன் படிப்புக்காக நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால் போயிட்டு அது ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோன்னா மொத்த படிப்பு விஷயமும் அவங்க பார்த்துக்குவாங்கன்றதுக்காக தான் நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுதான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது, அதான் போய் கொடுத்துட்டு வந்தேன்றாரு. நடிக்கும்போது கூட அந்த ஷூட்டிங் கூட விட்டுட்டு ஓடி போய் கொடுத்த ஒரு மனுஷன். அவ்வளோ பெரிய அங்கீகாரம் மக்கள் ஏன் திரண்டு வந்தாங்க, அவ்வளோ கூட்டம் ஏன் வந்து அப்படி கதறி அதுதான் கண்ணீர் விட்டாங்கன்னா, அவர் அப்படி நடந்துக்கிட்டார். அந்த மக்களுக்கு அத்தனை பேருக்குமே அவ்வளோ பெரிய உதவிகள்லாம் அவர் செஞ்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, அதை குறிப்பாக அது எம்ஜிஆர் மார்க்கெட்டு, இந்த சிந்தார்பேட் மார்க்கெட்டு, தேனாம்பேட்டை மார்க்கெட்டு, பஜார், எல்லா இடத்துலையுமே போய் பாருங்கள். படம் வச்சு அவர் மாலை போட்டு கற்பூரம் ஏற்றி, எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் இப்படிலாம் பண்ணாங்க. அவருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், நினைவுகளாக இருக்கட்டும், அப்போ தான் ஒவ்வொரு வாட்டியும் அது பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கு பண்ணது பெரிய ஆச்சரியமாக இருந்தது.